டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு விதித்திருக்கக்கூடிய 48 மணி நேர காலக்கெடு. இந்த காலக்கெடுவுக்குள் ஹமாஸ் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றது? தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் வகுத்திருக்கக்கூடிய திட்டம். அதிரடியாக களமிறங்கப் போகும் யமன் ஹவுதிகளுடைய தலைவர்கள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் லெபனான் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களும். ஈராக்கிலே களமிறங்கிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதியும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடனான அடுத்த கட்ட நகர்வுகளும். ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்ட சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரும் இதற்கான பதிலடிகளை வழங்கிய ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய மேம்பட்ட ஏவுகணைகளும் ரஷ்யாவுடனான மூலோபாய ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய தூதர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களும். ரஷ்யாவுக்கான ஈரானிய தூதர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ரஷ்யாவுடனான மூலோபாய ஒப்பந்தம் மிகவும் சிறப்பாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அனைத்து துறைகளிலும் இந்த ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இராணுவ மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறித்த ஒப்பந்தமானது முழுமையாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே நேரம் நாங்கள் ரஷ்யாவுடன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஒத்துழைப்புகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த மூலோபாய ஒப்பந்தம் தொடர்பாக சில பிழையான கருத்துக்களும் சமூக ஊடக வலைத்தளங்களில் நிலவுகின்றன. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூலோபாய ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போன்றதல்ல. மேலும் ரஷ்யாவுக்கும் பெலரஸுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தையும் போன்றதல்ல. ரஷ்யாவோடு வடகொரியாவும் பெலரஸும் மேற்கொண்டிருக்கக்கூடிய மூலோபாய ஒப்பந்தத்தை விட ஈரானுக்கு இடையிலான ஒப்பந்தம் வேறுபட்டது. இவர்களுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக மூன்றாம் தரப்பு நாடானது வடகொரியா அல்லது பெலரஸுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ரஷ்யா நேரடியாக களமிறங்கும். மேலும் இதற்கீடாக வடகொரியாவும் பெலரஸும் உக்ரைனுக்கு எதிரான போரிலும் நேரடியாக களமிறங்குவார்கள். இவ்வாறு தான் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் அவ்வாறல்ல. ஏனென்றால் ஈரானிய படைகள் உக்ரைனுக்கு எதிராக களமிறங்கவில்லை. உக்ரைனுக்கு எதிரான போரிலே ஈரானிய படைகள் நேரடியாக களமிறக்கப்படவில்லை. பெலரஸோடும் வடகொரியாவோடும் ரஷ்யா மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போன்று ஈரானும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் ஈரானிய படைகள் ஈரானிய துருப்புக்கள் நேரடியாக உக்ரைனுக்கு எதிராக களமிறக்கப்பட வேண்டும். வடகொரியாவினுடைய படைகள் எவ்வாறு உக்ரைனுக்கு எதிராக முன்வரிசையில் களமிறக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்ற ஈரானிய படைகளும் களமிறக்கப்பட வேண்டும். இதனாலேயே இவ்வாறான ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் ஈரானும் மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒப்பந்தமானது போர் மூண்டால் இரு தரப்பினரும் மூன்றாம் தரப்பு நாட்டிற்கு உதவக்கூடாது என்பதனையும் யுத்த களத்திலே இரு தரப்பினரும் தேவையான அனைத்து உதவிகளையும் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்பதனையும் உள்ளடக்கியுள்ளது. இராணுவ ரீதியாக இரு நாடுகளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான மூலோபாய திட்டமாகவே இது அமைந்துள்ளது. உண்மையில் நாங்கள் இந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக ரஷ்யாவுடன் சிறப்பான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். இரு நாடுகளும் தங்களுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்கின்றார்கள் என ரஷ்யாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்துள்ளார். எனவே ஈரானிய தூதருடைய இந்த கருத்துக்களில் இருந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த ஒப்பந்தம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த மூலோபாய ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இலத்திரனியல் மின்னணு உபகரணங்களும் போர் விமானங்களும் தொடர்ச்சியாக ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் ரஷ்யா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் குரோசி ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். ஈரானுடனான இராஜதந்திரம் தோல்வியுற்றால் ஈரான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு 400 கிலோகிராம் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக ஒப்படைக்காவிட்டால் அல்லது குறித்த யுரேனியம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிராக மீண்டும் அனைத்து தரப்பினரும் படையெடுப்பார்கள். ஈரானுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து முழுமையாக களமிறங்குவார்கள் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் கவலையின் காரணமாக இவ்வாறு கூறினாரா அல்லது அச்சுறுத்தலின் காரணமாக இவ்வாறு கூறினாரா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் ஒரு பொழுதும் அடிபணிய போவதில்லை. ஈரானுக்கு எதிராக தோல்வியடைந்த பரிசோதனைகளை மீண்டும் மீண்டும் செய்வதனால் எந்தவிதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தோல்வியடைந்த செயற்பாடுகள் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டால் அவை இன்னும் ஒரு தோல்வியாகவே அமைந்திருக்கும். 12 நாள் போருக்கு முன்பு இருந்ததை விட தற்போது நாங்கள் அதிக பலத்துடன் இருக்கின்றோம். நாங்கள் போருக்கு தயாராக இல்லை என்றால் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிரான படையெடுப்புகளை மேற்கொள்வார்கள். ஆனால் தற்போது நாங்கள் ஒட்டுமொத்த பலத்துடன் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். எந்நேரத்திலும் மிகப்பெரிய போரை சந்திப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராக இருந்தால் மாத்திரமே எங்களை தாக்குவதற்கு யாரும் துணிய மாட்டார்கள். இதுவே ஈரானினுடைய தற்போதைய நிலைப்பாடாகும். மேலும் இதற்கமைவாகவே நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மிரட்டலான பதிலடிகளை வழங்கியுள்ளார். அடுத்து ஈரான் அதனுடைய மேம்பட்ட ஏவுகணைகளுடைய புதிய அமைப்புகளை களமிறக்கியுள்ளது. 12 நாள் போரின் போது ஈரான் அதனுடைய நவீன மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தவே இல்லை. 10 வருடங்களுக்கு முன்பு 15 வருடங்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்தியது. இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானினுடைய மேம்பட்ட ஏவுகணைகளான கொரம் ஷஹார் மற்றும் ஹாஜ் காசிம் ஏவுகணைகளை முழுமையாக களமிறக்கியுள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு குறித்த ஏவுகணைகளை முழுமையாக விநியோகம் செய்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய எந்த ஒரு பிரதேசத்திலிருந்தும் இந்த மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஏவுகணைகளின் விநியோகமும் இடமாற்றமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த நவீன மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தை நோக்கியும் நகர்த்தி வருகின்றார்கள். ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தினை பயன்படுத்தி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த மேம்படுத்தப்பட்ட நவீன ஏவுகணைகளுடைய இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஈரான் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் குவித்து வருகின்றது. பாரசீக வளைகுடா தீவுகளிலே நவீன மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளையும் முழுமையாக களமிறக்கி வருகின்றது. அத்தோடு கடந்த ஒரு வாரமாக பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை தளத்திலிருந்து பாரசீக வளைகுடாவை முழுமையாக கண்காணிப்பதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. அதிகளவான அமெரிக்க MQ-4C ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் தொடர்ச்சியான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்குக்கு விஜயம் செய்து ஈராக்கிய தேசிய பாதுகாப்பு தலைவர்களோடும் இராணுவத்தோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களோடு விசேட கலந்துரையாடல்களையும் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார். ஈராக்கினுடைய பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்றது. மேலும் இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஈராக்கினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காக அமெரிக்காவும் துருக்கியும் தந்திரமாக காய்களையும் நகர்த்தி வருகின்றன. மேலும் இவற்றை முழுமையாக முறியடிப்பதற்காகவும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை தயார் நிலையில் வைத்திருப்பதற்காகவும் அடுத்த கட்ட போரிலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவுமே ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்குக்கு விஜயம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானிலே தாக்குதல்களுடைய வீரியத்தை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நேற்றிரவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய உயரடுக்கு படைப்பிரிவான ரத்வான் படைப்பிரிவின் முக்கிய கட்டளை தளபதிகளில் ஒருவரான ஜெயின் அல் அபீதீன் அவர்கள் படுகொலை செய்ய செய்யப்பட்டுள்ளார். இவர் ஹிஸ்புல்லாவின் கவச படைப்பிரிவின் கட்டளை தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். அத்தோடு லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விரிவாக்கம் ஆபத்தானது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த விரிவாக்க போர் இனிவரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்த போகின்றது என்றும் லெபனானிய அரசாங்கத்திற்கு எகிப்திய தலைவர்களும் எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் 2 நாட்களுக்குள்ளே எகிப்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் லெபனானுக்கு விஜயம் செய்ய போவதாகவும் எகிப்திய ஊடகங்களின் மூலமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்க அரசாங்கம் எகிப்தின் மூலமாக லெபனானுக்கு தகவல்களை அனுப்பியுள்ளது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்காவிட்டால் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய போர் ஏற்படும் என்றும் இந்த விரிவாக்கம் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளது.
இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தின் தலைவர்கள் அதிரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். காசாவினுடைய தற்போதைய நிலைமைகள் சீராக இல்லை. ஜியோனிச எதிரி யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி காசாவிற்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவு விநியோகத்தை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தடுத்து வருகின்றது. ரஃபா கடவை பிரதேசம் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. இந்த நிலைமைகள் தொடருமாக இருந்தால் நாங்களும் செங்கடல் பிரதேசத்திலே எங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பிப்போம். ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்களை முழுமையாக ஆரம்பிப்போம். அதே போன்று ஆக்கிரமிப்பு எதிரி லெபனானிலும் விரிவாக்க போரை ஆரம்பித்துள்ளது. லெபனானுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே லெபனானுக்கு ஆதரவாகவும் களமிறங்குவோம். லெபனானிலே தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஒட்டுமொத்த கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதனால் ஆக்கிரமிப்பு எதிரி முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் முழுமையாக களமிறங்குவோம் என யமன் ஹவுதி ராணுவ தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தகவல்களை யமன் ஹவுதிகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வெளியிட்டுள்ளது. அதாவது லெபனானுக்கு எதிரான விரிவாக்கம் அதிகரித்தால், காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்தால் மீண்டும் செங்கடல் பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்குவதற்கு யமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதனையும் அறிவித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய தற்போதைய ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வரக்கூடிய தற்போதைய ஒப்பந்தமானது ஹமாஸுக்கு சார்பான ஒப்பந்தம் அல்ல. இருப்பினும் குறித்த ஒப்பந்தத்திலே ஹமாஸுக்கு சார்பான ஒரு சில காரணிகள் மாத்திரமே காணப்பட்டன. தற்போது இவ்வாறு ஹமாஸுக்கு சார்பாக இருக்கக்கூடிய இந்த காரணிகளையும் முழுமையாக மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டங்களையே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் மேற்கொண்டு வருகின்றன. ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தில் காசா முழுமையாக புனரமைக்கப்படும் என்றும் காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைவாகவே ஹமாஸ் தரப்பினரும் சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது காசாவின் புனரமைப்பு வேலை திட்டங்களுக்கும் நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் மாத்திரம்தான் நாங்கள் புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றும், ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை புனரமைப்பு செய்ய மாட்டோம் என்றும், ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டு காசாவிலிருந்து அகற்றப்பட்டால் மாத்திரமே ஒட்டுமொத்த காசாவையும் நாங்கள் புனரமைப்பு செய்வோம் என்றும் புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். காசாவை புனரமைப்பதையும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதையும் இவர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்துள்ளார்கள். இதே போன்று தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலோடு இணைக்கப்படாது என்றும், அரபு நாட்டு தலைவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். மேலும் அரபு நாட்டு தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதியையும் நிறைவேற்ற வேண்டும். காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி காசாவை விட்டு ஹமாஸை முழுமையாக நீக்குவதற்கு குறித்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஆதரவளித்திருக்கக்கூடிய அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அவ்வாறு அரபு நாடுகள் அவர்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றி ஹமாஸை முழுமையாக நீக்கி நிராயுதபாணியாக்கினால் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய வாக்குறுதியை காப்பாற்றி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு இணைக்க மாட்டார். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு இணைப்பதையும் இவர்கள் தற்போது ஹமாஸினுடைய நிராயுதபாணியாக்கத்தோடு பிணைத்துள்ளார்கள். அதே போன்று காசாவிற்குள்ளே உணவு விநியோகமானது ஐநாவினுடைய மனித உரிமை நிறுவனங்களின் மூலமாகவும் UNRWA நிறுவனத்தின் மூலமாகவுமே மேற்கொள்ளப்படும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த ஒப்பந்தத்தினுடைய பிரதிநிதிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். இவற்றிலே இதனை தெளிவாக நீங்கள் அவதானித்திருக்கலாம். ஆனால் தற்போது காசாவிற்குள்ளே UNRWA நிறுவனம் இருக்கக்கூடாது என்றும், UNRWA நிறுவனத்தின் மூலமாக காசாவிற்குள் உணவு விநியோகம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும், காசாவினுடைய எதிர்காலத்தில் UNRWA நிறுவனமே இருக்காது என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மேலும் காசாவிலே மீண்டும் GHF நிறுவனத்தினை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு தான் ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு சாதகமான ஒரு சில நிபந்தனைகளையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து முழுமையாக மாற்றி அமைத்து வருகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ட்ரம்பினுடைய முதலாம் கட்ட ஒப்பந்தத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களையும் தற்போது இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தைகளில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாம் கட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். காசாவிற்குள்ளே ஒரு நாளைக்கு குறைந்தது 600க்கும் அதிகமான உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வண்டிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்களும் ஏனைய
உதவிகள் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக இவை ஒன்றையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையில் தற்போது இந்த விடயங்களையும் அடிமை மத்தியஸ்தர்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் இணைத்துள்ளார்கள். ரஃபா கடவை பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் காசாவிற்குள்ளே அதிகளவான உணவுப் பொருட்களை அனுமதிப்பது தொடர்பாகவும் நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் முழுமையாக பேசி முடிவெடுப்போம் என அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் கட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படாது, பலஸ்தீனிய மக்களுக்கான உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படாது என்றும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் இன்னும் ஓரிரண்டு வாரங்களுக்குள்ளேயே புதிய நிபந்தனைகளை விதிப்பார்கள். முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை செயற்படுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க முடியாத இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் தற்போது இந்த நிபந்தனைகளை இரண்டாம் கட்டத்தினோடு ஒன்றிணைத்து ஹமாஸை நிராயுதபாணியாக்கும் செயற்பாடுகளோடு பிணைத்துள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அடிமை அரபுகளினதும் துரோகிகளினதும் இந்த காய் நகர்த்தல்களின் மூலமாக சில விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவினுடைய 58% பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் தான் இவர்கள் புனரமைப்பு வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டதற்கு பின்பு குறித்த பகுதிகளில் தான் உணவு விநியோகத்தையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். இவ்வாறு செய்வதனால் காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே, அதாவது ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே உள்ள பலஸ்தீனிய மக்கள் மெதுமெதுவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள்ளே நகர்த்தப்படுவார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள் புனரமைப்பு வேலை திட்டங்களை முடித்தவுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து காசாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை மெதுமெதுவாக கிழக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவார்கள். அதாவது மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவார்கள். இதற்கு பிறகு ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பகுதியை முழுமையாக அழித்து ஹமாஸை நிராயுதபாணியாக்கி குறித்த பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வார்கள். காசாவிலே ஹமாஸ் ஒருபொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிமை அரபுகளுக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் தான் தற்போது இவ்வாறான தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக புனரமைப்பு செய்து அதிலே பலஸ்தீனிய மக்களை தங்க வைத்துவிட்டு ஹமாஸையும் பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக பிரித்துவிட்டு ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை முழுமையாக அழித்து ஹமாஸையும் முழுமையாக அழித்து குறித்த மேற்கு கடற்கரை பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதே இவர்களுடைய அடுத்த கட்ட திட்டமாகும். அத்தோடு காசாவினுடைய கிழக்கு பிரதேசத்தை விட மேற்கு கடற்கரை பிரதேசமே மிகவும் பெருமதி வாய்ந்த பிரதேசமாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்தை விட ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமே பெருமதி வாய்ந்ததாகும். ஏனென்றால் குறித்த கடற்கரை பிரதேசத்தினை கைப்பற்றினால் குறித்த பகுதியை ரிவியராவாக மாற்றி ரியல் எஸ்டேட் வியாபாரங்களையும் மேற்கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் மேனைய அடிமைகளும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மலேசியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் இந்த விஜயத்தின் போது எரிபொருள் நிரப்புவதற்காக கத்தாரினுடைய அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே விமானத்தில் வைத்து கத்தாரினுடைய எமிரையும் கத்தாரினுடைய பிரதமரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு மத்திய கிழக்கில் மிகவும் வலுவான சமாதானம் இருக்கின்றது. இந்த சமாதானம் தொடரும் என்று நான் நம்புகின்றேன். 2 அமெரிக்க கைதிகள் உடல்கள் உட்பட அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் ஹமாஸ் முழுமையாக விடுவிக்க வேண்டும். மேலும் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் அவசரமாக களையப்பட வேண்டும். ஹமாஸ் அவசரமாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அவசரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். தற்போதைய இடைவெளியில் இவற்றை அவசரமாக துவங்கலாம். மேலும் இதற்காக நான் அவர்களுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதிக்கின்றேன். இந்த 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதனை நான் முழுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது அனைத்து பணைய கைதிகளுடைய உடல்களை விடுவிப்பதற்கும் நிராயுதபாணியாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்குமே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது 48 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளார். ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவற்றுக்கான காலதாமதத்தினை ஏற்படுத்துவதற்காகவுமே ஹமாஸ் கைதிகளுடைய உடல்களை விடுவிப்பதற்கு தாமதித்து வருகின்றது என நெட்டன்யாஹூ குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளார். மேலும் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.